இந்த ஷார்ட்ஸில் எத்தில் மெக்னீஷியம் குளோரைடு டு ப்ரோப்பேன் ஒன்னால் வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எத்தில் மெக்னீஷியம் புரோமைடு, அப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். எத்தில்னா இருக்குது CH3 CH2 மெக்னீஷியம் குளோரைடு இல்லையா. அப்போ மெக்னீஷியம்னா Mg, Cl வந்து நமக்கு வந்து இருக்குது. இதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ரோப்பேன் ஒன்னால் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். CH3 CH2 CH2 OH வந்து நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதை பார்த்தோன்னே நமக்கு வந்து தெரிஞ்சிடும், இது வந்து நமக்கு வந்து கிரிக்னாட் ரீஜன் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போ சரி ஓகே, நமக்கு வந்து ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட். ரியாக்டன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்பன் வந்து இருக்குது, ப்ராடக்ட்ல வந்து நமக்கு என்ன 3 கார்பன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நமக்கு வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இன்னொன்று நமக்கு நல்லா தெரியும், கிரிக்னாட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன் கூட மட்டும் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ அது நமக்கு ஆல்டிகைட் கீட்டோன் மட்டும் தான் ரியாக்ட் பண்ணும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்மால்டிஹைட் ரியாக்ட் பண்ணும்போது தான், ஃபார்மால்டிஹைட் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்னன்னா பிரைமரி ஆல்கஹால் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபார்மால்டிஹைட் தவிர வேற எந்த ஆல்டிஹைட் ரியாக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால் வந்து கிடைக்கும். கீட்டோன் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டெர்ஷியரி ஆல்கஹால் வந்து கிடைக்கும். இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, பிரைமரி ஆல்கஹால் வந்து கிடைச்சிருக்குது. அப்போ பிரைமரி ஆல்கஹால் ரியாக்ட் கிடைச்சிருக்குது அப்படின்னா அப்போ அது கண்டிப்பாக இது நம்ம எது கூட வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கணும், ஃபார்மால்டிஹைட் கூட வந்து ரியாக்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து நமக்கு என்ன ஃபார்மால்டிஹைட் ரியாக்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணி ஒரு ஹைட்ராலிசிஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தா என்ன ஆகுது, இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். அப்போ இதோட மெக்கானிசம் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஓகேவா, கிரிக்னாட் ரீஜனோட மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிரிக்னாட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்னது கார்பனைல் காம்பவுண்ட் மட்டும் தான் ரியாக்ட் ஆக போகுது இல்லையா. அப்போ HC டபுள் பாண்ட் ஆஃப் H, இங்கே நமக்கு என்ன கார்பனைல் போலரைசேஷன் வந்து நடக்கும். அப்போ கார்பனைல் போலரைசேஷன் நடக்கும்போது ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரானிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த பை எலக்ட்ரான் நமக்கு எங்கே போயிடுது, ஆக்சிஜன் மேலே வந்து நம்ம போயிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கார்பன் O மைனஸாக இருக்கும், கார்பன் ப்ளஸ்ஸாக இருக்கும், இங்கே நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகிடும். சரி கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், கிரிக்னாட் ரீஜன் ஸ்பெஷாலிட்டி என்ன, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா R குரூப் வந்து நமக்கு வந்து மைனஸாக வந்து நமக்கு வந்து இருக்கும். CH3 CH2 வந்து மைனஸாக வந்து இருக்கும். MgCl வந்து நமக்கு எப்படின்னா ப்ளஸ்ஸாக வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ மைனஸ் என்ன ஆக போகுது, ப்ளஸில் போய் அட்டாக் பண்ணும்போது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் போய் அட்டாக் பண்ணும். அப்போ இந்த மாலிகுல் நான் அப்படியே எழுதுறேன் பாருங்க, இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும், CH3 CH2 நான் எழுதிக்கிட்டேன். ஓகேவா, அந்த CH3 இந்த CH2 நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அடுத்து இருக்கிற CH2 நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் OMgCl வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, MgCl. அப்புறம் இதை நீங்கள் ஹைட்ராலிஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து H, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு OH வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ நமக்கு என்னென்னா நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம். அப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃபார்மாலிட்டியோட ரியாக்ட் பண்ணால் நமக்கு தேவையான ப்ராடக்ட் இங்கே கிடைச்சிருது.